ஒரு 15,000 ரூபாயிலேருந்து ஒரு 17,000 ரூபாய் அப்படிங்கிற ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் ஃபோனாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் கண்டிப்பாகவே கன்சிடர் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஃபோன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது IQOOZ7S 5G. ஒரு புது ஃபோன்லாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா இதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா vivo T2 5G இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா IQOOZ7 5G ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு vivo T2 5Gயும் IQOOZ7S 5Gயும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனால் IQOOZ7Sக்கும் IQOOZ7க்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அமேசானில் 15,999 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதாச்சு 16,000 ரூபாய்க்கு இதோட பேஸ் வேரியண்ட்டை. இதில் மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று 6GB RAM 128GB, இன்னொன்று 8GB RAM 128GB. இதே மாதிரியே தான் பார்த்தீங்க அப்படின்னா vivo T2 5Gயுமே இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 2,000 ரூபாய் அதிகமாகவே இருக்குது. மற்றபடி ரெண்டு ஃபோனுக்குமே பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து vivoன்னு போட்டிருக்கோம், இங்கே iQooன்னு போட்டிருக்கோம். டிசைன் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, இப்போ ஓஎஸ்னு பார்க்கல இதில் FunTouch OS 13 Android 13ல பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்டேட்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு 2 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 3 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டுமே இந்த ஃபோனை நமக்கு கொடுக்குறாங்க. மொபைலோட வெயிட்னு பார்க்குறப்ப 172 grams இருக்குது. ரொம்ப ஹெவிலாம் கிடையாது, நார்மலான வெயிட் தான். இதோட ஷேர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.15 Watt/kg வந்து ஹெட்டுக்கும் 0.84 Watt/kg வந்து பாடிக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் லிமிட்குள்ளே தான் வந்து இதோட ஷேர் வேல்யூமே இருக்குது. இதுலேயுமே எதுவும் இஷ்யூஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலை பற்றின ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த மொபைலை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். அதாச்சும் இதோட பெஸ்ட் டு ஒஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு பெஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளேல போய் என்ன பெருசாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இருக்கே. சரி, என்னன்னு சொல்கிறேன், அப்படி கேளுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6.38 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரதான் பார்த்தீங்க அப்படின்னா மினிமமாக வந்து 6.67 இன்ச் இருக்குது. ஸோ இது வந்து 6.38 இன்ச்சு தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ இந்த ஃபோனில் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். இதில் நமக்கு 90 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் 360 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ்னு பார்க்கல 1300 nits கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் ஆப் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம அந்த iQoo மொபைலில் vivo மொபைலில் பார்த்துருப்போம். IQOOZ7 ப்ராப்ளமே பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதான் வந்து இந்த மொபைலுமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலுக்கு IP54 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. தும்பணும் அப்படின்னா எச்சி பட்டா எதுவும் ஆகாது, அவ்வளோதான். மற்றபடி தண்ணியிலலாம் போட முடியாது, ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும், அவ்வளோதான். இந்த டிஸ்பிளே பெஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொன்னது காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைய ஃபோனில். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பீக் பிரைட்னஸ் 1300 nitsக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 20,000 ரூபாய்க்கு மேலே போனால் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து 16,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால இது டிஸ்பிளேல பெஸ்ட்டாக இருக்குது. ரெண்டாவது கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட வருது. இந்த பட்ஜெட்டில் OIS-ஓட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் தான். செகண்டரி கேமராவை பார்த்தீங்க அப்படின்னா இதில் 2 மெகாபிக்சலுக்கான பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்து இங்கே வந்து நம்ம அந்த அல்ட்ரா வைட் இல்லை மேக்ரோ இந்த மாதிரி கேமராஸ் தான் பார்த்துட்டு இருப்போம். பட் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பொக்கே கேமரா கொடுத்துருக்காங்க. இது எங்கே யூஸ் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த போர்ட்ரேட்டில் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப இது அந்த பொக்கே எஃபெக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக இமேஜ் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 64 மெகாபிக்சல் OIS-ஓட வரதுனால இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டான கிளியரான இமேஜஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனால் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது, அவ்வளோதான். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்ப 180 60 fps வந்து நம்மளால் ரியர் கேமராவில் வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. பட் ஸ்டெபிலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 180 30 fps நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா 180 30 fps வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா செட்டப் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக தான் இருக்குது. மூணாவது ப்ராசர். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 695 அப்படிங்கிற ஒரு 6 nanometer ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசரை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா முக்கால்வாசி 5G ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் இதே ப்ராசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் GPU பார்த்தீங்க அப்படின்னா Adreno 619 அப்படிங்கிற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து யூஸ் பண்ண போகிறீங்க, அதாச்சும் இந்த இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப்பு யூடியூபு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பக்காவாக இருக்கும், எதுவுமே இஷ்யூஸ் வராது. இந்த மாதிரி லேகு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்காது. இதுவே நீங்கள் வந்து கேம்ஸ் விளாட்றீங்க அப்படின்னா ஹெவி கேம்ஸ் உங்களால் ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் வந்து விளாட முடியும், அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க, ஓரளவுக்கு ப்ளேயபிளாக இருக்கும்.
மற்றபடி இந்த ப்ராசரை பற்றி சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் அடுத்து போகலாம் வாங்க. 4வது பேட்ரி. இந்த ஃபோன்லேயே குறையாப்படுற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அது பேட்ரி தான். ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4500 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே கம்மி தான். ஏன்னா நம்ம 5G 90 Hz இதெல்லாம் வந்து நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேட்டரி அதிகமாகவே கன்சியூம் பண்ணும். ஸோ அப்படி இருக்கப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டரி வந்து சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஒரு 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இதுவுமே வந்து பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். இனிமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 44 வாட்டுக்கான ஒரு ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் இருக்க பெஸ்ட் டு ஒஸ்ட்டு. இப்போ இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ், அப்புறம் ஒரு சில ஃபியூச்சர்ஸ் மிஸ் ஆகுது, அதையுமே நம்ம என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் நமக்கு ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதாச்சும் 2 சிம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு சிம் ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். அதுவும் அப் டு 1 TB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஜாக். இதில் நமக்கு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. நிறைய ஃபோனில் கொடுக்குறது கிடையாது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் இது கொஞ்சம் முக்கியமாகவே தேவைப்படும். ஏங்கிறதையுமே சொல்கிறேன் இருங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு ஆட் அண்ட் ஃபியூச்சர் தான். இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் இருக்க ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ். வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லை. மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. இதனால தான் நான் சொன்னேன் இதில் வந்து ஹெட்ஃபோன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஏன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது. இருந்தாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் சவுண்ட் குவாலிட்டிஸ். இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா AirDops யூஸ் பண்ணிக்கலாம். 2வது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்சிமிட்டி சென்சார் இந்த மொபைலில் கிடையாது. அதுக்கு பதிலாக மோஷன் சென்சார் மூலியமாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சம்டைம்ஸ் வந்து மிஸ்டச் கூட ஆகும். ஸோ இதுவுமே கொடுத்துருந்துருக்கலாம், இந்த ஃபோனில் கட் பண்ணிட்டாங்க. 3வது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ரோ இல்லை அல்ட்ரா வைட் இந்த மாதிரி கேமராஸ் கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி கேமராஸே எனக்கு தெரிஞ்சு ஓகேவாக தான் இருந்திருக்கும். ஸோ இங்கே இந்த பொக்கே கேமராவை கட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த ஃபோனை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது என்னன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, சரி. இப்போ IQOOZ7Sக்கும் IQOOZ7க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். என்ன அப்படின்னா ப்ராசர். IQOOZ7Sல பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 695 கொடுத்துருப்பாங்க. இதுவே IQOOZ7ல பார்த்தீங்க அப்படின்னா MediaTek Dimensity 9020 அப்படிங்கிற ப்ராசர் கொடுத்துருப்பாங்க. இந்த MediaTek ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 695 விட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். மற்றபடி மற்ற ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது. அதே கேமரா, அதே பேட்டரி, அதே டிஸ்பிளே தான். இந்த ஒரே ஒரு ப்ராசர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோனுக்குமே டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வரலாம். இப்போ IQOOZ7S வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான மொபைல் ஃபோனாகவே இருக்கும். இதோட கேமரா செட்டப்பாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், அதே மாதிரி ப்ராசராக இருக்கட்டும், இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு ட்ராபேக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி பேக்கப் மட்டும்தான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்கேஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா கீழே ஒரு அஃப்லேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ஃபோனை பார்த்து டவுட் இல்லை வேறு ஏதாச்சும் ஃபோனை பார்த்து டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டை கேளுங்க. கண்டிப்பாக பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி ஒரு ஆசமான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.